பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிய கிருபை அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பேசி உங்களை பலப்படுத்துவதில் நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுறேன். இந்த செய்திகளை கேட்கும்போது நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை கமெண்ட் செக்ஷனில் போடுறது நல்லது. ஆமென். எங்களுக்கும் நீங்கள் டெஸ்டிமனிஸ் அனுப்புறது நல்லது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அவை எல்லாவற்றை விட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், நிலத்தில் நீங்கள் பயிரிடுகிற ஆட்களை பார்த்தா அவங்க ரொம்ப வெயிலாக இருக்குது, இன்றைக்கி வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு வீட்டில் இருக்க மாட்டாங்க. பயங்கர மழை அடிக்குது, இன்றைக்கி வேண்டாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலான்னு இருக்க மாட்டாங்க. வெயிலானாலும் மழையானாலும் பனியானாலும் குளிரானாலும் விவசாயத்தில் இருக்கிறவர்கள் அவங்க அந்தந்த காலத்தில் தான் அதை செய்யணும் என்று அவங்களுக்கு தெரியும். அதனால் பிரயாசத்தோடு அதிகாலையிலேயே எழுந்து சூரியன் உதயமாவதற்கு முன்பு தங்கள் நிலத்தை போய் சென்றடைந்து சூரியன் உதயமாகி நடுப்பகல் வருவதற்கு முன்போ பின்போ கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வேலையை முடிச்சிடுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சிலர் வேலை முடியலன்னா எல்லாவற்றையும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு திரும்புவாங்க. அதான் பிரயாசம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பிரயாசத்தின் பலனை கட்டளையிடுவார். எல்லா துறையிலும் பாருங்களேன், ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு சின்ன பெட்டி கடை வைக்கிறாங்க, அதில் உண்மை உத்தமாக அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது கொஞ்ச காலத்தில் ஒரு பெரிய கடையாக மாறுது. காரணம் அவங்களுடைய பிரயாசம். படிக்கிற பிள்ளைகள் பிரயாசம் பண்ணுறதுனால தான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. அரசியல்வாதி எடுத்துக்கிடுங்க, பயங்கரமான இக்கட்டான இடைஞ்சலான தோல்வி முகமாக இருந்தாலும் அதை வெற்றி முகமாய் மாற்றுவதற்கு பலவிதமான யூகங்களை வகுத்து பிரயாசப்படுறாங்க. ஆனால் நான் ஒன்று உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் பிரயாசம் விருதாவாகி போகாது. அன்றைக்கு சீஷர்கள் அபிஷேகம் பெற்றுட்டு அவன் பயந்து பயந்து அலையில் தைரியமாக பேசுகிறாங்க. 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. காரணம் பிரயாசம். அதனால் இந்த நாட்களில் நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசம் வீண் போகாது. ஆனால் அபிஷேகத்தோடு பிரயாசப்படுங்க. அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியானவருடைய நடத்துதலோடு பிரயாசப்படுங்க. உலக ஞானம் வேண்டாம், உலகத்துக்கு அடுத்த ஞானம் வேண்டாம். சரியா, எனக்கு இது தெரியும், நான் இதை முடிச்சிடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு நிறைய ஆட்கள் தெரியும், அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு அப்படி நீங்கள் மனுஷரை சார்ந்துடாதீங்க. ஆவியானவரை சார்ந்து ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணி உங்கள் காரியங்களை நடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சரியா, பிரயாசப்படுங்க, முயற்சி பண்ணுங்க, உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இதுதான் இன்னைக்குரிய வார்த்தை. ஜெபம் பண்ணிடுவோமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த அருமையான வார்த்தை, அபிஷேகத்தோடு பிரயாசப்படணும். பிரயாசப்படுகிறவன் தன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். அன்றைக்கு ஆதி திருச்சபையில் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சுவிசேஷ ஊழியம், ஜெப ஊழியம், கட்டுகளும் காவல்கள் இருந்தாலும் பொருட்படுத்தாதபடி செய்ததுனால தான் இன்று வரைக்கும் நாங்கள் ஆதி திருச்சபை பற்றி பேசுகிறோமே. உங்களுடைய பிள்ளைகளுடைய லைஃப்பில் குறுக்கிடுகிற எல்லா தடைகளை, தடை கற்கள் அது படிக்கற்களாய் மாறட்டும் ஐயா. உம்முடைய நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம். எல்லா போராட்டங்களுக்கு முடிவு உண்டாக்குங்க. உங்களுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. ஒரு புதிய உத்வேகத்தை கொடுங்க. ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு பிரயாசப்படட்டும் ஐயா. உமக்கே மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, உமக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிரயாசத்தின் பலனை வரும் நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறீங்க, தேங்க்யூ. தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. மற்றவங்களுக்கு இந்த மெசேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை எங்களோடு இணைந்து மகிமைப்படுத்துங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.